வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திருநாசு. தை மாத பூரணி விரதம் எதிர்வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. எதிர்வரும் 12ஆம் தேதி புதன்கிழமை தை மாத பூரணி விரதம் பூரண சந்திர கும்ப வழிபாடு அம்பாள் ஆலயத்தில் விசேட சந்திர கும்ப பூஜை நடைபெறவுள்ளது. குறித்த வழிபாடு தொடர்பாக விளக்கமளித்த சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி ஸ்ரீ சாஸ்தா பீட குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தை அமாவாசை போல தை மாத பௌர்ணமியும் சிறப்பு வாய்ந்தது என தெரிவித்தார். தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் புதன்கிழமை தை மாசம் 30ஆம் நாள் 12/2/2025 அன்று பூரணை நாள், பௌர்ணமி, தை மாதத்து பூரணை. இந்த தைப்பூரணை ஒரு சிறப்போடு கூடியது. நாம் இந்த தை மாதத்து அமாவாசை அபிராமி பெற்ற உற்சவமாக பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்தோம். இந்த தை அமாவாசையிலே பக்தனாகிய சுப்பிரமணிய பட்டருக்காக அன்னை பராசக்தி மீது அந்தாதி பாடிய பொழுது, அபிராமி அந்தாதி பாடிய பொழுது, அந்த 79வது பாடல் பாடுகின்ற பொழுது அன்னை பராசக்தியானவள் தன்னுடைய தோட்டை கலட்டி ஆகாயத்திலே வீச பௌர்ணமி நிலவு தோன்றியது தை அமாவாசையிலே. இந்த தை மாதத்து பௌர்ணமியிலும் அது ஒரு சிறப்பானதாக, அந்த தை பௌர்ணமியை பூரணையிலே பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே இந்த சந்திரனுக்கு சிறப்பான பூஜை வழிபாடுகளோடு வாசலிலே பூரண கும்பம் வைத்து குற்றுவிளக்குகளை ஏற்றி வைத்து அங்கே தீபாராதனைகள் செய்யப்பட்டு சந்திர பகவானை வழிபாடு செய்கின்ற சந்திர கும்ப பூஜை என்கின்ற வகையிலே இது ஒரு சிறப்போடு கூடியது. அது முன்னைய காலத்திலெல்லாம் பல இடங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வந்தது. இந்த தை மாதத்து பௌர்ணமி, தை மாதத்து பூரணையிலே பூரண சந்திரனை பிரார்த்தனை செய்வது என்றால், தை அமாவாசையிலே பூர்ண சந்திரனாக அன்னை பராசக்தி காட்சி கொடுத்ததினாலே இந்த பூரணைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. எனவே இந்த வருகின்ற புதன்கிழமை பூரணையிலே இந்த பௌர்ணமியிலே நாமும் சந்திர பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பு. நமக்கு ஆலயத்துக்கு செல்ல முடியாவிட்டாலும் இந்த பௌர்ணமியை நாம் மலர்கள் தூவி பிரார்த்தனை செய்தாலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.